இந்தியாவில் எத்தனையோ சங்கங்கள் இருக்கலாம், எத்தனையோ அமைப்புகள் இருக்கலாம், எத்தனையோ கட்சிகள் இருக்கலாம், எதற்கோ ஆரம்பிக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். 100 ஆண்டுகளையும் தாண்டி இன்றைக்கு தேசத்திற்காக உழைத்த மாபெரும் அற்புதமான இயக்கம்தான் இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்பது நான் சட்டமன்றத்தில் கூட பேசினேன். திருமதி வானதி சீனிவாசனுக்கு தெரியும். அந்த அளவிற்கு அதை புரிந்தவர்களுக்கு மட்டும்தான், இறைவனை பற்றி தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான், உணர்ந்தது மட்டும்தான் அறிய முடியுமே தவிர வேறு யாராலும் இறைவனை உணர முடியாது. அதே மாதிரி தேசம் நாடு என்கின்ற பக்தி என்று வருகின்ற பொழுது அதில் நம் மனதில் இன்றும் நிலைத்து நிற்பவர்களில் தீனதயாள் உபாத்யா என்று சொன்னால் உண்மையிலே மிகையாகாது, பாராட்டுவதற்குரிய. தன்னுடைய சிறிய வயதிலே தன்னுடைய தாயை இழந்தார். 3 வயதில். 7 வயதில் தன்னுடைய தந்தை இழந்தார். அதன் பிறகு உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள் எல்லோரும் இறந்து போன நிலையிலும் தன்னுடைய அறிவாற்றலாலும் தன்னுடைய திறமையாலும் படித்து 33 வயதில் வைஸ் சான்சலராக பதவியேற்று இந்த நாட்டிற்காக உழைத்த மாபெரும் உன்னதமான தலைவர்களில் தீனதயாள் உபாத்யா என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் நேரு அமைச்சரவையிலே இருந்த நமது ஷியாம்பிரகாஷ் முகர்ஜி அவர்கள் மாயமான முறையிலே மறைந்து போனார். எப்படி இறந்தார் யாருக்கும் தெரியாது. தீனதயாள் உபாத்யா ரயிலிலே மறைந்து போனார், ரயிலடியிலே இறந்து கிடந்தார். எப்படி இறந்தார் தெரியாது. ஏன் இறந்தார் அது மட்டும் நமக்கு தெரியும். இந்த நாட்டிற்காக, தேசத்திற்காக, இந்த இந்திய நாட்டில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக தன்னையே அர்ப்பணித்த மாபெரும் தலைவர் தீனதயாள் உபாத்யா என்று சொன்னால் அது உண்மையிலே மிகையாகாது. சிறந்த அறிஞர், சிறந்த வல்லுநர், பன்முகத்தன்மை கொண்டவர், ஷியாம்பிரகாஷ் முகர்ஜியால் பாராட்ட பெற்றவர். எனக்கு ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்து தாருங்கள் என்று கேட்டு அதற்காக ஷியாம்பிரகாஷ் முகர்ஜி அவர்கள் சொன்னது, ஒரு தீனதயாள் உபாத்யா இல்லை, 2 பேர் இருந்தால் போலும் இந்திய நாட்டையே மாற்றி காட்டுவேன் என்று ஷியாம்பிரகாஷ் முகர்ஜி அவர்கள் சொன்னார். அப்பேற்பட்ட அரும்பாடுபட்ட தலைவர். நான் அதிமுகவில் இருந்தவன். புரட்சித் தலைவர், புரட்சித் எம்ஜிஆருடைய வழியிலே வந்தவர். எங்களுக்கு முதலில் இதெல்லாம் தெரியாது. ஆனால் உணர்ந்த பிறகுதான் ஏன் இவ்வளவு காலதமாக நாம் உணர்ந்தோம் என்ற வருத்தம் என்னிடம் இன்னும் இருக்கிறது. நான் தைரியமாக சொல்வேன், நான் ஒரு சுயம் சேவக், பெருமைப்படுகிறேன். 7 நாட்கள் பிராத்மி பயிற்சி முடித்தேன். 15 நாட்கள் ஸ்ரீபெரும்புதூரிலே இருந்தேன், தங்கி இருந்தேன். அதன் பிறகுதான் உணர்ந்தது, முடிந்தது. இந்த தேசம் எத்தனை தலைவர்கள் தன்னுடைய இன்னல்களையும் தன்னுடைய இரத்தங்களையும் இந்த மண்ணிலே கொடுத்திருக்கிறார் நினைத்து பார்க்கின்ற பொழுது, கேரளாவில் உள்ள மாப்ளைன்ஸ் கலவரம், எத்தனையோ கலவரங்கள், இந்த நாட்டிற்காக உயிரிழந்தவர்கள் தென்னகத்தில் உள்ள எத்தனை பேர்கள், அது எத்தனை பேர் வட இந்தியாவில் உள்ள அறிவார்கள், வட இந்தியாவில் எத்தனை பேர் இந்த நாட்டுக்காக உயிர் கொடுத்தார்கள், அதை எத்தனை பேர் தென்னகத்தில் உணர்வார்கள். மொழி, மதம் இதெல்லாம் மாறுபடுகிறது, வேறுபடுகிறது. நிறைய விஷயங்கள் நமது உணர முடியவில்லை. இங்கே இருக்க வீரமங்க வேலு நாச்சியாரை டெல்லியிலே நாம் போய் காட்ட வேண்டியிருக்கிறது. காரணம் மொழி. காட்டியவர் நமது திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள். இப்படிப்பட்ட வீர மங்கையரெல்லாம் நாட்டில் இருக்கிறார்கள், வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதற்கு மொழி ஒரு அவசியமாகிறது. ஆனால் இன்றைக்கு மொழி படிக்கக்கூடாது என்று ஒரு கட்சி சொல்லுகிறது, ஒரு இனம் வேண்டாம் என்கிறது ஒரு கட்சி சொல்லுகிறது. இதையெல்லாம் மக்கள் என்று பார்த்து உணர்வார்கள், என்று நமது நாடு சுபிட்சம் பெறும் என்கின்ற ஒரு கவலையும் உண்மையிலேயே மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. நமது கட்சி ஜெயிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் நமக்கு இல்லை. ஆனால் இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டிய எண்ணம் நமக்கு கண்டிப்பாக இருந்தாக வேண்டும். அந்த உணர்வோடு வாழ்கின்றவர்கள் தான் ஒரு மனிதனே இருக்க முடியும். தீனதயாள் உபாத்யா அவர்கள் சொன்னது, இந்த நாட்டில் யார் வேண்டுமானாலும் பிறக்கலாம், தேசப்பற்றோடு இருக்கிறார் என்கின்ற ஒரு உன்னத உறுதியோடு வாழ்ந்த மாபெரும் தலைவரை இன்றைக்கு தமிழகத்தில் தமிழ் மொழியில் நமக்கு அறிமுகப்படுத்த உதவியாக இருந்த நமது நந்தன்குமார்ஜி டெல்லியிலிருந்து இங்கே வந்திருக்கிறார். சாரி, சந்தன்குமார் சார் दिल्ली से इधर आएंगे. बहुत बहुत खुशियाँ, बहुत बहुत धन्यवाद आपको. तमिलनाडु लोक में उनको आप इधर ये सुस्वागतम कर रहे हैं. बहुत प्रणाम, धन्यवाद, நன்றி, வணக்கம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ்,
கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtv@dttv.in.